பட் ஆனா இப்ப எத்தனால கலந்தாச்சு, பெட்ரோல் வர குறையவே இல்லை. இன்னைக்கு சராசரியா இன்னைக்கு சென்னையில எல்லா இடத்துலயுமே 100 ரூபாய்க்கு மேலதான் பெட்ரோல் விற்கப்படுது. சென்னையில மட்டுமே கிடையாது, மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு 100 ரூபாய்க்கு மேலதான் பெட்ரோல் விற்கப்படுது. ரெண்டாவது, எத்தனால் இன்னைக்கு வந்து பெட்ரோலை விட காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் எத்தனால பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணணும்? மூணாவது, இன்னொரு சைடு வந்துட்டு கார் கம்பெனிஸ் வந்து நான் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டேன், இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்ப மக்களோட நிலைமை. ஸோ நாலாவதா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மித்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னோம்ல, அங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது, அதாவது சாய்ஸ் கொடுக்கப்படுது. E5 நீங்க போடலாம், E10 போடலாம், இல்ல வேணும்னா E20 போடலாம், இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பெட்ரோல்ல ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்படுது. ஆனா நம்ம கவர்மெண்ட் ஏன் நம்ம வந்து கண்டிப்பா E20 தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க? ஏன் நம்ம போட்டுட்டு இருந்த E20 கொடுக்கலாம்ல? ஸோ இந்த பழைய கார்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மெதுவா ஃபேஸ் அவுட் பண்ணலாம்ல? அதெல்லாம் இல்லாம ஏன் கவர்மெண்ட் வந்து இப்ப E20 தான் போடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க?